எதிரில் நின்று பேசும் பொழுது அந்த ஒரு குறைஞ்சபட்ச அந்த சப்தமும் அந்த வாயை அசைப்பும் வைத்து இதுதான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிடுவாங்க. பின்பக்கமாக இருந்து பேசும்பொழுது அந்த சத்தம் கேட்டாலும் என்ன வார்த்தை பயன்படுத்தினாங்க அப்படின்றது இவர்களுக்கு உணராத வகையில் இருக்கும். இது இடையில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. எனக்கு ஒரு 5 வயசில் காது மந்தமாக கேட்க ஆரம்பிச்சுது. இப்போ எனக்கு ஒரு 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, ஒரு பொறுப்பில் இருக்கிற மிஷின் வச்சுக்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு என்ன வேணும்? அப்படி இரவு படுக்கும் பொழுது அதே மாதிரி மறுபடியும் நல்லா சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 4 சொட்டு 5 சொட்டு விட்டு பஞ்சை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேல் வழியாக இருக்கக்கூடிய குற்றங்கள், அந்த மந்தத்தன்மை, அந்த சப்தம் கம்மியாக கேட்கும் பொழுது கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லாத ஒரு குறைபாடு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். வணக்கம் உணவு மருந்தும் நேயர்களே. நம்ம இந்த உணவு மருந்து சேனல் மூலமாக சின்ன குறிப்புகள், அதாவது ஒரு கடுமையான ஒரு வேலை பளுவோடு இருக்கக்கூடிய இந்த ஒரு உங்களுடைய சூழலுக்கு நாங்களும் ஒரு மருந்து சொல்கிறேன்ற ஒரு இதில் உங்களை சிரமப்படுத்தி ஒரு பாகம் செய்திடக்கூடாது, செய்ய வைத்திடக்கூடாதுன்றதில் உறுதியாக இருக்கிறோம். இன்றைக்கி சொல்லக்கூடிய குறிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த ஒரு சின்ன வயசுலேருந்தே காது மந்தமாக இருக்கிறது. எப்போதுமே காது ஒரு அடைச்ச நிலையில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சத்தமாக பேசுனா தான் காது கேட்கும் அப்படிம்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நேயர்களே, எதிரில் நின்று பேசும் பொழுது அந்த ஒரு குறைஞ்சபட்ச அந்த சப்தமும் அந்த வாயை அசைப்பும் வைத்து இதுதான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிடுவாங்க. பின்பக்கமாக இருந்து பேசும்பொழுது அந்த சத்தம் கேட்டாலும் என்ன வார்த்தை பயன்படுத்தினாங்க அப்படின்றது இவர்களுக்கு உணராத வகையில் இருக்கும். இது ஒரு காது சம்பந்தமாக ஒரு குற்றத்தினுடைய ஒரு யதார்த்தமான பிரச்சனை. சில பேர்த்துக்கு சுத்தமாக நரம்பு, காதுக்கு வர செவிப்பறைக்கு வர நரம்பே ஒரு மூளைக்கு தகவலை கொண்டு போகக்கூடிய திறன் அற்று இருக்கும் பொழுது அவங்களால மிஷின் வச்சா கூட கேட்க முடியாதுல ஒரு நிலையில் இருப்பாங்க. இந்த குற்றம் உள்ளவர்கள் பிறப்புலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோயில் தாக்கப்பட்டிருப்பாங்க. அதனால் சப்தம் கேட்காதனால அவங்களால என்ன சப்தத்துக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு ஒரு தெளிவற்ற சப்தம் வரும். அவங்கள நம்ம ஒரு ஊமை அப்படின்னு சொல்லிடுவோம். அதனால் இப்போது இது இடையில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. எனக்கு ஒரு 5 வயசில் காது மந்தமாக கேட்க ஆரம்பிச்சுது. இப்போ எனக்கு ஒரு 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, ஒரு பொறுப்பில் இருக்கிற மிஷின் வச்சுக்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத இன்னைக்கு குறிப்பு. ரொம்ப திரும்பவும் சொல்கிற ரொம்ப எளிமையான குறிப்பு. நம்ம இந்த சோழின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம இந்த சோழி போட்டு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. ஜோசியக்காரங்களாம் வச்சுருப்பாங்க. அந்த சோழி புதுசாக வாங்குங்க. ஏதாவது ஆசிட்டில் போட்டு கழுவி வச்சுருப்பாங்க, அலங்காரம் பண்ண சோழிகள். அது நமக்கு ஆகாது. புதுசாக வாங்குங்க. கடற்கரையிலையோ அல்லது ஏதோ சொல்லி வச்சு வாங்கினீங்கன்னா சுத்தம் இல்லாமல் இருக்கும். அதை எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் போட்டு கழுவி, நல்லா புரிஞ்சுக்கணும், சுடுதண்ணியில் போட்டு கழுவி அதன் பிறகு அதை எடுத்து எலும்பிச்சை சாறில் ஒரு நாள் நல்லா 24 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா அது உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு கசடல் எல்லாமே வெளியில் வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு தேவையான சோழியை சுத்தம் பண்ணி கொள்வது. சுடுதண்ணியில் போட்டு கழுவி எடுத்துட்டோம். அதன் பிறகு எலும்பிச்சை சாறில் ஒரு நாள் ஊற போட்டு எடுத்துக்கொண்டு மறுநாள் மறுபடியும் அதே மாதிரி சுடுதண்ணியில் கழுவி அதை 1-2 உடைச்சி, 1-2 மைய அரைக்கணும்னு அவசியம் இல்லை, 1-2 உடச்சி நல்லா 1-2 நல்லாவே உடச்சிக்கலாம். ஒரு பொடிசாக வர்ற மாதிரி உடச்சி எடுத்துக்கொண்டு ஒரு 200 ml, எத்தனை சோழி தேவைப்படும்னா ஒரு 15 20 ஒரு 5 முன்ன பிரச்சனை இல்லை எடுத்துக்கொண்டு ஒரு 200 ml வேப்பெண்ணெய் திரும்பவும் சொல்கிறேன், சுத்தமான எண்ணெயாக இருக்கணும். சுத்தமான எண்ணெய்ன்னு சொல்லும் பொழுது அந்த சாப்பிடக்கூடிய எண்ணெய் அப்படின்றது தான் சுத்தமான எண்ணெயை நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அது கரெக்டாக சில கம்பெனிகள் செய்து கொடுப்பாங்க, அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க. அல்லது முடிஞ்சால் ஆட்டி கூட எடுத்துக்கோங்க. சுத்தமான வேப்பெண்ணெய் எடுத்துக்கிட்டோம், சோழியை சுத்தம் பண்ணி 1-2 உடச்சி எடுத்துக்கிட்டோம். இதை எண்ணெயில் போட்டு ஓரளவுக்கு நல்லா ஒரு சிறு தீயில் நல்லா சிடுசிடுப்புலாம் அடங்கும் வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் சிறு தீயிலே எரிச்சிங்க அப்படின்னா கருகாத அளவுக்கு
எரித்து எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல சுத்தமான துணியில் வடிகட்டுங்க. அந்த பிசிறு இசிறு எதுவுமே இல்லாமல் ஒரு 2ஆவோ 3ஆகவோ, அல்லது நீங்கள் எப்படி சொல்கிறது, ஃபில்ட்ரு கிளாத்துனே தனியாக விற்பாங்க. இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங் சம்மந்தமான கடைகளுக்கு போனீங்கன்னா மெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. அது கேட்டிங்கன்னா வந்து கொடுப்பாங்க. ஒரு 250 கவுண்டிங் அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரில் விற்பாங்க. அது நாங்கள் பயன்படுத்துகிறோம். அது கேளுங்க, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அது சார்ந்த அந்த இடத்தினுடைய அட்ரஸ் சொல்கிறேன், அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த துணி என்ன ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினா போதும். அதில் வடிகட்டினீங்கன்னா ஒரு சின்ன பிசுறு கூட நமக்கு வராது. நல்லா வடிகட்டி நல்லா எடுத்துக்கிட்டு அந்த எண்ணெய் காலையில் நல்லா காதை சுத்தம் பண்ணிவிட்டு காலையில் ஒரு 4 சொட்டு விட்டு பஞ்சு வச்சுக்கோங்க. 2 காதுலையுமே பஞ்சு வச்சுக்கோங்க. எவ்வளோ நேரம் பகல் ஃபுல்லாக வைக்க முடியுமா? வாய்ப்பு இருந்ததுன்னா, சங்கடம் இல்லைன்னா வச்சுக்கோங்க. இல்லையா, காலையில் ஒரு 8 மணிக்கு கிளம்புறீங்கன்னா ஒரு 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட பஞ்சு எடுத்துகிட்டு மேலாப்பில் வலிக்கக்கூடிய எண்ணெயை தொடச்சிக்கோங்க. இரவு படுக்க பொழுது அதே மாதிரி மறுபடியும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 4 சொட்டு 5 சொட்டு விட்டு பஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேல் வழியாக இருக்கக்கூடிய குற்றங்கள், அந்த மந்தத்தன்மை, அந்த சப்தம் வந்து கம்மியாக கேட்கும் பொழுது கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லாத ஒரு குறைபாடு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். சரி, இது மட்டும் போதுமா? நம்ம எப்போதுமே ஒன்று சொல்லியிருக்கோம், ஒரு வெளிப்பூச்சு அப்படின்றது வந்து முழுமையான பயன் தருமா அப்படின்னா நேயர்களே, கண்டிப்பாக ஒரு முழுமை என்பதுக்கு அது உட்படாது. என்ன செய்யணும், உள்ளுக்குள்ளே ஏதாவது சாப்பிடணும். என்ன சாப்பிடலாம்? அயச்செந்தூரம் உங்களுக்கு உறுதிய தேவை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அயச்செந்தூரம் எங்கே வாங்கலாம்? நாட்டு மருந்து கடையில் நல்ல இந்த இன்காப்ஸ் அந்த ஒரு நல்ல தரமான செய்து கொடுக்கக்கூடிய கம்பெனி இது வாங்கி கொள்வது உத்தமம். அப்படி இல்லையா, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வைத்தியர்கள் வந்து நல்ல உயர்ந்த பாகத்தில் அயச்செந்தூரம் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். எங்ககிட்ட கிடைக்குமா? எங்களை கடைசியாக தான் உங்களை வந்து ஆப்ஷனாக வைக்க சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யணும். உங்கள் செய்ய முடியாது உங்கள் ஊரில் வைத்தியர்கள்ட்ட வாங்கிக்கணும், அல்லது ஒரு கம்பெனி நல்லது கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டில் நீங்கள் வாங்கணும். அப்படி இல்லைன்னா எங்ககிட்ட வாங்கிக்கலாம். சரி, அயச்சந்திரம் கிடைச்சாச்சு. அது கூடுதலாக அஸ்வகந்தா லேகியம். அயச்சந்திரமும் சாப்பிட்ணும். அது எவ்வளோ சாப்பிட்ணும் அதிலே சொல்லியிருப்பாங்க. வேணும்னா எங்களை கூப்பிட்டு கேளுங்க. அயச்சந்திரம், அஸ்வகந்தா லேகியம், இந்த சோழி சுத்தம் பண்ணி உடச்சி எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சு அதை நல்லா சூடு பண்ணி எடுத்த வடிகட்டிய அந்த எண்ணெயும் காதில் விட்டுட்டு வரும்போது, திரும்பவும் சொல்கிறேன் சகோதர சகோதரிகளே, இது மிஷின் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லட்சங்களில் இன்றைக்கி வந்துடுது. சின்ன மிஷினை வைக்கணும். வெளியில் தெரிகிற மாதிரி பெரிய மிஷின் வைக்கணும்னா சில ஆயிரங்கள், ஒரு 10,000 15,000 வந்துடும். இதுக்கு என்ன செலவு? இவ்வளோ தான் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இல்லைங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது, நேரில் போய் 10 லட்ச ரூபா செலவு பண்ணுற தயார்னா அது உங்கள் விருப்பம். இது நிரந்தரமாக உங்களுடைய நரம்பு மண்டலத்துக்கு உண்டான பலத்தையும் மேலே இருக்கக்கூடிய குற்றத்தை நீக்குவதற்குண்டான எண்ணெயும் உங்களுக்கு சொல்லிட்டோம். இதை செய்து பாருங்கள், உறுதியாக பலன் தரும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கிறோம். மேற்கொண்டு இது சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கூப்பிடுங்க, பதில் சொல்கிறது காத்துட்ருக்கோம். எப்போதும் போல தான் சித்தர்களுடைய ஆசீர்வாதமும் அடியனுடைய வாழ்த்தும். வணக்கம் நேயர்களே.